பாஜக அரசு ஒரு புறம் தேர்தல் கமிஷனை தன்னுடைய கையிலே வைத்துக் கொண்டு அவர்கள் உதவியோடு தேர்தலை எஸ்ஐஆர் போன்ற பல தாக்குதல்களை ஜனநாயகத்தின் மீது ஏறிவிட்டு தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் 3 அமைச்சர்கள் அவர்கள் மீது அவங்க தொடர்ந்து பயன்படுத்தக்கூடிய இன்கம் டாக்ஸ், இடி, சிபிஐ இது எதிர்கட்சிகள் மீது தொடர்ந்து அவர்கள் தொடுக்கக்கூடிய கணைகளாக அதை இந்த டிபார்ட்மெண்ட் எல்லாம் அவங்க கிட்டத்தட்ட வெப்பனைஸ் பண்ணி வச்சுக்கக்கூடிய ஒரு சூழலிலே அவர்களை எதிர்கட்சிகளை தாக்கக்கூடிய கருவிகளாக மாற்றி பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒன்றுதான் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ரெய்ட்கள். இதை திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கொள்ளும். நம்முடைய அமைச்சர் அவர்கள் எத்தனையோ சிக்கல்களை கடந்து கழகத்தோடு உறுதியாக நிற்கக்கூடிய ஒருவர். அதனால இந்த எந்த பயமுறுத்தலும் எங்களுடைய கழக தோழர்களை அதன் தலைவர்களை அச்சுறுத்திவிட முடியாது என்பதை இன்றைக்கு ஊழல் என்று சொன்னா திமுக பொருந்தும் இல்ல. இன்னைக்கு கூட ஒரு மந்திரி வீட்டில் அமுலாக்கத்துறை ரைடு நடந்துட்டு இருக்குது. இன்னைக்கு ஒரு அமைச்சர் வீட்டில் அமுலாக்கத்துறை ரைடு நடந்துருக்குல்ல. எந்த அமைச்சர்? நீங்களே பேர் சொல்லிட்டீங்க, பத்திரிகையாளர் குறிச்சிக்கப்பா. இல்லைன்னா நான் சொன்னேன்னா நாளைக்கு அது ஒரு கட்டம் கட்டி அதுக்கு ஒரு அதுக்கு ஒரு 4 கூட்டணி கட்சி தலைவர் வச்சுட்டு பேச வைப்பாங்க. ஏன்னா திமுக பேச முடியல, பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லை, வேற ஒன்றும் இல்லை. சரக்கு இருந்தால் தானே பேச முடியும். அண்ணா திமுகவை பொறுத்த வரைக்கும் மடியிலே கணம் இல்லை, வழியிலே பயம் இல்லை, எதை பேசினாலும் கவலை இல்லை, எங்களுக்கு பயம் இல்லை. ஏன் ஒரு அலுவலகத்தை பூட்டி வச்சுட்டாங்களாம், ஒரு அலுவலகத்தில் பூட்டி வச்சுட்டாங்க, சோதனை பண்ணக்கூடாதுன்னு. நீங்கள் தான் உத்தமர்னு சொல்கிறீங்களே, திறந்து விடுங்க, பார்த்துட்டு போட்டோம், என்ன தப்பு இருக்குது? உங்களுக்கு பயம் இல்லைங்கிறீங்க, நாங்கள் எந்த தவறும் செய்யலைங்கிறீங்க, அப்புறம் ஏன் பூட்டி வைக்கிறீங்க ரூமை? அங்கே அமலாக்கத்துறை வந்தால் அதான்ப்பா சோதனை செஞ்சுட்டு போ, நாங்கள் தான் எந்த தப்பும் செய்யலைங்கிறோம்ல, தாராளமாக சோதனை செஞ்சுட்டு போட்டோம். அங்கே மடியிலே கனம் இருக்கின்ற காலத்தில் வழியில பயம் பிடித்து விட்டது, அதனால தான் பூட்டி வச்சிருக்கிறேன். இன்றைக்கு இப்போ ஒரு அமைச்சர் கதவை தான் அமலாக்கத்துறை தட்டி இருக்குது. ஏன்னா எத்தனை அமைச்சர்கள் தூங்காமல் இருக்கிறாங்க, நம்ம வீட்டுக்கு எப்போ வந்து கதவை தட்டுவாங்கன்னு தூக்கமே இல்லாமல் போயிட்டு அந்த அளவுக்கு ஊழல் செய்திருக்கிறாங்க. ஆக திராவிட முன்னேற்ற கழகம் ஊழல் மலிந்த அரசாங்கமாக இன்றைக்கு காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது. இந்த அரசாங்கத்தை இனி காப்பாற்ற இயலாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது. அதனால தான் ஓரணியில் தமிழ்நாடு என்று வீடு வீடா போய் கதவை தட்டு எங்க கட்சியில் உறுப்பினராக சேர்ந்துக்குங்க, எங்க கட்சியில் உறுப்பினராக சேர்ந்துக்குங்க. எப்படி பிச்சைக்காரர் போய் வீடு வீடா பிச்சை எடுக்கிறாங்க, அது மாதிரி போய் வீடு வீடா போய் உறுப்பினர் சேர்க்கின்ற அளவிற்கு திமுக கட்சியுடைய நிலை பரிதாபமான நிலைக்கு வந்துட்டு. எங்கேயாவது எந்த கட்சியாவது இப்படிப்பட்ட செயலில் ஈடுபட்டுருக்காங்களா? யாராவது ஒரு கட்சியில் சேரணும்னா விருப்பப்பட்டு அவள் உறுப்பினர் சேருவாங்க. ஆனால் திமுகவில் மக்கள் செல்வாக்கள் வந்துட்டாங்க, கட்சிக்காரருடைய செல்வாக்கள் வந்து விட்டாங்க. வேற வழி இல்லாமல் ஓரணியில் தமிழ்நாடு என்று பெயரை சுட்டி வீடு வீடாக போய் உறுப்பினர் சேர்க்கின்ற கட்சி திமுக கட்சி என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்டி அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சிக்கு வருகின்ற தேர்தலாக இருக்க வேண்டும். ஏற்கனவே போன ரைடு என்ன ஏதாவது சொல்லுங்க, ஏற்கனவே போன ரைடு என்னாச்சு சொல்லுங்க. டாஸ்மார்க்குக்காக வந்த ரைடு, இடி ரைடு எங்கெங்க பிஜேபி போட்டிருக்கோ அங்கெங்க பணம் வாங்கியிருக்கா இல்ல, ஆதாரம் உங்களுக்கு அனுப்பிட்டா இல்ல, அனுப்பிட்டா எங்கெங்கெல்லாம் நாடங்களும் தமிழ்நாடு மட்டும் இல்ல தம்பி, எங்கெங்க இடி ரைடு போயிருக்கோ அங்கெல்லாம் காசு வாங்கியிருக்கு. புரியுதா? அது ஒரு இன்கம் டாக்ஸ்னா அது அவ்வளவு சரியா வசூல் வரல, அதனால அமலாக்கத்துறைன்னு ஒன்று கொண்டு வந்து, புரியுதா? நான் என்ன சார், அமலாக்கத்துறை இடி ரைடு தான் சிறப்பாக இருக்கும்னா இன்கம் டாக்ஸ் ரைடை கலைச்சி விட்டுறலாம்ல, அதை எடுத்துடலாம்ல. என்னையே தான் நல்லா விசாரிக்கணும், சிபிஐ எடுத்துடலாம்ல. எதுக்கு 2 தண்டை சம்பளம்?
என்ன தம்பி, இவர் சுமாரா விளையாடுவார், அவர் தான் நல்லா விளையாடுவார்னா அவரே விளையாட்டுக்கு வச்சுட்டு இவர் எடுத்துடலாம்ல. எதுக்கு 2 பேருக்கு சம்பளம் கேட்கறதுக்கு? எல்லா தீர்ப்பையும் உச்ச நீதிமன்றம் தான் சிறப்பா சொல்லும்னா தம்பி, நாடங்கள் அதுக்கு கிளைய திறந்து விட்டு கீழமை உயர்நீதி இங்க வாயா எல்லாத்தையும் கலைச்சு விடியா, உச்ச நீதிமன்ற கிளையை எல்லாத்துக்கும் திறந்து விடியா, அவ்வளவுதானே. உயர் நீதிமன்ற கிளை மதுரையில் இருக்க மாதிரி தம்பி, உச்ச நீதிமன்றத்தின் கிளையை நாடங்களும் திறந்து விட்டுரு. என்ன தம்பி சிரிப்பா இருக்குல்ல? இந்த ரைடெல்லாம் சும்மா அப்படி ஒரு டைவர்ஷன், டேக் டைவர்ஷன். ரோட்ல போனீங்கன்னா, சாலையில போனீங்கன்னா டேக் டைவர்ஷன் அப்படின்னு எழுதிருக்கும் பதிலா அந்த டைவர்ஷன் தான் அது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.